அன்பிற்குரிய தமிழ் பெருமக்களே, இந்த அருமையான நேரத்திற்காக, இந்த மாதத்திற்காக நாம் நன்றியோடு கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் நமக்கெல்லாம் கல்வியை தந்த மாவீரன் பிறந்த நாள். அந்த நாளில் அவரை குறித்து நாம் சிறிய கருத்துக்களை நாம் எல்லோருக்கும் அறிவிக்க வேண்டும். ஏனென்றால் தமிழகம் முழுவதும் எல்லோரும் படிப்பறிவு அற்றவர்களாக, வசதிக்கு ஏற்ப கல்வியை பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் கர்ம வீரர் காமராஜர் முதலமைச்சராக வரும் வரை கல்வி அறிய எல்லோருக்கும் ஆர்வம் இல்லாதிருந்தது. அதனால் முதலமைச்சராக வந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பட்டி தொட்டிகளெல்லாம் தன்னுடைய செய்திகளை பரப்பி மக்கள் எல்லாம் பிள்ளைகள் பள்ளியிலே சேர்ந்திட வேண்டும், இலவச கல்வி, இலவச மதிய உணவு, சீருடை அனைத்தும் தந்து மக்களுக்கு பேராதரவு தந்து மகிழ்ச்சி ஊட்ட செய்தனர். ஆனால் இலவச பாடநூல்கள், இலவச சீருடைகள் அனைத்தும் கொடுத்து ஆர்வம் காட்டி பிள்ளைகளை படிக்க அழைத்தார். அநேக ஆரம்ப பள்ளிகளையும் உயர்நிலை பள்ளிகளையும் உருவாக்கி ஆங்காங்கு பட்டி தொட்டிகளெல்லாம் கல்வி பரப்பிட வேண்டும் என்ற ஒரு மனதிலே கொண்டு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்திலே எல்லாருக்கும், தமிழகம் முழுவதும் எல்லாருக்கும் வாய்ப்புகளை தந்தார். எல்லாரும் படிப்பதற்கும், முதியோர் கல்வி படிப்பதற்கும் எல்லோருக்கும் உதவிகளை தந்து மேன்மைப்படுத்த, உயர்த்த அவர் பெரும் ஆசைப்பட்டார். அதனால்தான் அநேகர் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் படித்தார்கள், கல்லூரி வரை சென்றார்கள், நல்லதொரு பட்டங்களை பெற்றார்கள். இளங்கலை முதுகலையெல்லாம் பெற்று படித்து முன்னேறி தனது பணிகளை அரசு பணியிலும் தனியார் பணியிலும் அவர்கள் வேலை பார்த்து உயர்ந்து முன்னேறி வந்தார்கள். இப்படியாக கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதரை தந்தை பெரியார் அவர்கள் கர்ம வீரர் காமராஜரை விருதுநகரிலே உதித்த மாவீரர் தமிழகம் முழுவதும் அவர் சுற்றுலா வந்து தன்னை மேன்மைப்படுத்தும்படி தன்னை அறிந்திட செய்தார். சுதந்திரத்திற்காக பாடுபட்டார், விடுதலை வாங்கி தந்தார். அவர் ஒரு சுதந்திர வீரர், மக்களை மக்களாக மதித்து வாழக்கூடியவர். நமது இந்தியாவிற்கே அவர் தலைவரும் ஆனார். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார். இவ்விதமாக செய்து வந்த அந்த மாவீரர் அவருடைய செயல்பாடுகளை, நன்மைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அவர்களால் தான் இவ்வளவு கல்வி கூடங்களும், கல்வி பணிகளும், கல்வி தொழில்களும் பரவி நின்றன. கைத்தொழில்களும் உழவு தொழில்களும் கல்வியின் மூலமாக பரப்பப்பட்டன. ஆகையினால் அருமையானவர்களே, வாழ்த்துவோம் நமது திரு கர்ம வீரர் காமராஜர் அவர்களை. அவர் மக்களுக்காக, மனிதர்களுக்காக வாழ்ந்தார், தன்னை அர்ப்பணித்து கொண்டார், தன் தியாகம் புரிந்தார். தமிழருடைய முன்னேற்றமே தன் முன்னேற்றமாக கருதி கொண்டு எல்லாருக்கும் உதவிகளையும் வசதி வாய்ப்புகளையும் தந்து வழிகளை காட்டி உயர்த்திவிட்டவர் கர்ம வீரர் காமராஜர். அவரை நினைத்து நாம் வாழ்த்துவோம், வணங்குவோம்.
அது போன்ற ஒரு நல்ல தலைவர்கள் உருவாக வேண்டும் நமது தமிழகத்தில். தமிழர்களுக்காக உதவி செய்திட முன்வர வேண்டும். அவரை போன்று தியாக உணர்வோடு செயல்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய தமிழர்களுடைய மாபெரும் பண்பாட்டினுடைய உயர்வு கட்டத்தை உயர்த்தி பிடிக்க ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை குறித்து நாம் பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். அருமையானவர்களே, எல்லோரும் வாழ வேண்டும். மக்களாட்சி செழிக்க வேண்டும். நல்லவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும். நல்லவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் வாழ வேண்டும். ஆட்சியும் அறனும் மாட்சியும் பெருமையடைய சட்ட திட்டங்கள் மக்களாட்சிக்கு ஏற்ப நடக்க மக்களாட்சியை வாழ்த்துவோம், வணங்குவோம் என்று கூறி இந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவரை பச்சை தமிழன் என்று வாழ்த்தி வணங்கினார், பாராட்டினார், உயர்வு தந்தார், ஆதரவு தந்தார். அவர் மீண்டும் முதலமைச்சராக பாடுபட்டார். உல்லாசமாக எல்லா இடத்திற்கும் சென்று ஊர்வலமாக நின்று அவருடைய தேர்தலின் போது அவருக்காக பரிந்து பேசி வாக்குரிமை பெறுவதற்கு அவர் ஆங்காங்கு சென்று வாக்குரிமை சேகரித்து வெற்றியடைய அவர் முனைந்து வந்தார். அப்படியே கொண்ட மகாத்மா அவனுடைய குணத்தை அடைந்த கர்ம வீரர் காமராஜரை நாம் வாழ்த்தாமல் இருக்க முடியாது. அந்த வாழ்த்துவதற்கு உயர்வை தந்த வழிகாட்டிய தந்தை பெரியாரையும் நினைவு கூறாமல் இருக்க முடியாது. வாழ்க பெரியார், வளர்க கர்ம வீரர் காமராஜருடைய மக்களாட்சி, வெல்க நாம் இந்தியாவின் தமிழர்களுடைய நல்லாட்சி பெருக வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.